ஸோ அதில் வந்து எதில் ஸ்டாப் பண்ணால் அந்த கால் நம்பரில். ஸோ வந்து ஆல்ஃபபெட்டில் ஆரம்பிக்கலாம், பட் நம்பர்ஸில் ஆரம்பிக்கக்கூடாது. ஆல்ஃபபெட்டில் ஆரம்பித்து ஆல்ஃபபெட்லேயே கூட கண்டினியூ ஆகலாம், இல்லை ஆல்ஃபபெட்டில் ஆரம்பித்து நம்பரில் கண்டினியூ ஆகலாம், பட் நம்பரில் மட்டும் ஆரம்பிக்கக்கூடாது, 22ல் ஆரம்பிக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு என்னென்னா ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ இது வந்து டேட்டா டைப்ஸ். இப்போ டேட்டா டைப்ஸ்னால் வந்துட்டு நிறைய இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், நம்ம கான்ஸ்டன்ஸ் பற்றி பார்த்தோம்ல. கான்ஸ்டன்ஸு, இது கான்ஸ்டன்ஸு. அப்புறமேட்டுக்கு கான்ஸ்டன்ஸில் நிறைய டைப் இருக்குது. இன்டீஜர் கான்ஸ்டன்ட்டு, அப்புறம் ஃப்ளோட் கான்ஸ்டன்ட்டு, அப்புறமேட்டுக்கு வந்து கேரக்டர் கான்ஸ்டன்ட்டு, ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட், பேக் ஸ்லாஷ் கான்ஸ்டன்ட். இதெல்லாம் கான்ஸ்டன்ட் டைப்ஸு. நெக்ஸ்ட்டு ரிசர்வ்ட் வேர்ட்ஸ்னு ஒரு கேட்டகரி, ஐடென்டிஃபையர்னு ஒரு கேட்டகரி, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து டேட்டா டைப்ஸ்னு ஒரு கேட்டகரி. ஸோ டேட்டா டைப்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னா, சிம்பிள் டேட்டா டைப்னு இருக்குது. சிம்பிள் டேட்டா டைப்லேயே 3 வகை. ஒன்று இன்டீஜரு, ஒன்று ஃப்ளோட்டு, கேரக்டர். சிம்பிள் தான். இன்டீஜர் வந்து இன்ட்டுன்னு யூஸ் பண்ணுவோம், ஃப்ளோட்டை வந்து ஃப்ளோட்டுன்னு எழுதுவோம், கேரக்டருக்கு வந்து கேர்னு போடுவோம். ஸோ இன்டீஜருக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 பைட்ஸ் நம்பராக இருந்துச்சுன்னா அதுக்கு 2 பைட்டு. 1 பைட்டுக்கு எத்தனை பிட்டு? 8 பிட்டு. ஸோ 2 பைட்ஸ்க்கு எத்தனை பிட்டு? 2 பைட்ஸ்க்கு 16 பிட்ஸு. ஸோ சிமிலர்லி 1 பைட்டுக்கு வந்து 8 பிட்டு. ஸோ 4 பைட்ஸுக்கு வந்து 32 பிட்ஸு. அண்ட் 1 பைட்டுக்கு வந்து 8 பிட்ஸு. இங்கே இருக்குது, இல்லை 1 பைட்டுக்கு, ஆமாம் 1 பைட்டுக்கு 8 பிட்ஸு. ஸோ வந்து கேரக்டருக்கு 8 பிட்ஸ். ஸோ இதான் ஸ்டோரேஜ் யூனிட். 1 பைட்டு, 4 பைட்டு, 2 பைட்டு, இதை நான் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்பிரஷன். ஸோ எக்ஸ்பிரஷன்னா நத்திங் பட் என்னென்னா அது ஒரு கான்ஸ்டன்ட் ஆர் வேரியபிள் கம்பைன்டு பை தி அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிரஷனுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னா 4 + 2 × 10. ஸோ நம்ம வழக்கமாக மேக்ஸில் எப்படி எழுதுவோம்? 4 + 2 × 10ன்னு போடுறத இங்கே நம்ம இன்டூவை வந்து ஆஸ்டிச்சுன்னு காட்டுவோம். ப்ளஸ்ஸை வந்து ப்ளஸ் தான், மைனஸ் தான். டிவிஷன் வந்து இந்த பிளாக் ஸ்லாஷ், இந்த ஸ்லாஷ் போடணும். இது வந்து பர்சன்டேஜ் சிம்பிள் வந்து மாடுன்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா டு ஃபைண்ட் த ரிமைண்டர். ஆல்ரெடி கோஷன் ரிமைண்டர் சம்மில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம்ல. ஸோ ரிமைண்டர் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போது இந்த எக்ஸ்பிரஷன்லேயே வந்துட்டு ஹையரார்கி இருந்து, அதாவது இது வந்து என்னென்னா ஸ்டெப்ஸு. இப்போது வந்து உனக்கு ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் ப்ளஸ் இருக்கும், மல்டிப்ளிகேஷன் இருக்கும், ஈவன் இந்த மாதிரி டிவிஷன் கூட இருக்கும், ப்ராக்கெட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணுன்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அந்த கன்ஃபியூஷனுக்காக தான் நம்ம ஹையரார்கி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹையரார்கின்னா பாட்மஸ் ரூல் ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, BODMAS, பாட்மஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஹிண்ட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஸோ பின்னா என்னது? ப்ராக்கெட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஓனா ப்ராக்கெட் ஆஃப், அதை விட்டுரு. டினா டிவிஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ராக்ஷன். ஸோ டிவிஷன் ப்ளஸ் இது. ஸோ டிவிஷன், இந்த பர்சன்டேஜ் எல்லாத்துக்கும் ஒரே ஸ்டேஜ் தான், ஒரே லெவல் தான். அப்புறம் மல்டிப்ளிகேஷன், ஸோ ஆஸ்ட்ரிச். செகண்ட் ஸ்டெப் வந்து இந்த அடிஷன், இந்த சப்ராக்ஷன், அடிஷன் சப்ராக்ஷன். ஸோ வந்து ஒரு ஈக்குவேஷன் எக்ஸ்பிரஷன் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அது ப்ராக்கெட் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஆஸ்ட்ரிச்சு, மாடு, டிவிஷன் சைன் எல்லாம் ஈக்குவல் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தான் ப்ளஸ் மைனஸ்க்கு போகணும். ஒருவேளை ஒரே ஸ்டேஜில் டிவிஷன், ஒரே சம்மில் டிவிஷன், மாடு, அப்புறம் ஆஸ்டிச்லாம் இருந்தால் மூணத்தில் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுனா லெஃப்ட் டு ரைட். இந்த சம்மில் இப்போது வந்து இங்கே டிவிஷன், நீங்கள் ஆஸ்டிச் இருந்துச்சுன்னா லெஃப்ட்லேருந்து பார்க்கணும். ஸோ லெஃப்ட்லேருந்து ஃபஸ்ட்டு எது டிவிஷன். ஸோ டிவிஷன் சால்வ் பண்ணிட்டு அப்புறம் ஆஸ்டிச் வரணும். இதுதான் ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் மைனஸும் அதே மாதிரி ஒரே சம்மில் இருந்துச்சுன்னா எந்த சைன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடாக இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடாக இருக்கிறத சால்வ் பண்ணிட்டு அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடாக இருக்கிறதுக்கு வரணும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 4 + 2 ஆஸ்டிச் 10. ஸோ இதில் வந்து ப்ளஸ் இருக்குது, அப்புறம் ஆஸ்ட்ரிச் இருக்குது. இப்போ ரெண்டத்தை கம்பேர் பண்ணும்போது எதை சால்வ் பண்ணணும்? ஆஸ்ட்ரிச் தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஸோ ஆஸ்ட்ரிச் 2 × 10 என்னது? 20. 4 + 20. இப்போ 4 + 20 24. இதுவே நம்ம இந்த ஹையரார்கி ஃபாலோ பண்ணாமல் நார்மலாக இதை சால்வ் பண்ணோன்னா என்ன வரும்? நம்ம என்ன பண்ணுவோம்? டேரெக்டாக 4 + 2 போடுவோம், 6 இருக்கும். 6 × 10 வந்து 60 வந்துடும். பட் ஆன்சர் 60 கிடையாது, 24. ஸோ இந்த மாதிரி சம்ஸை யூஸ்வலாக நம்ம சால்வ் பண்ணும்போது, அதாவது கம்ப்யூட்டரில் கோடிங் பண்ணும்போது அது வந்து இப்படி தான் புரிஞ்சுக்கும். அதுக்கு இதுதான் ஹையரார்கி. ஸோ இதை தான் நம்மளும் ஃபாலோ பண்ணி சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா 3 + 10 × 5 டிவைடட் பை 5 - 3. ஸோ இங்கே என்ன இருக்குது? ப்ராக்கெட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் சால்வ் பண்ணணும். 5 - 3 சால்வ் பண்ணி 2ன்னு வச்சுக்கணும். இங்கே × 4 இருக்குது. இப்போ 2ன்னு வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது, டிவிஷன் இருக்குது, ஆஸ்ட்ரிச் இருக்குது. பட் நம்ம என்ன சால்வ் பண்ணணும்? டிவிஷன் தான் சால்வ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு டிவிஷன் 3 + 10 போட்டுக்கோ, டிவைடட் பை 2 ஆஸ்ட்ரிச் 4. ஸோ இந்த பார்ட்டை நெக்ஸ்ட்டு சால்வ் பண்ணணும். இப்போ இந்த பார்ட் சால்வ் பண்ணால் 5 கிடைக்கும். ஸோ 3 + 5 ஆஸ்ட்ரிச் 4ன்னு எழுதணும். 3 + 5 ஆஸ்ட்ரிச் 4. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸும் ஆஸ்ட்ரிச் இருக்குது. அப்போ அதில் சால்வ் பண்ணணும், ஆஸ்ட்ரிச் தான் சால்வ் பண்ணணும்.
5 into 4 20. ஸோ 3 + 20 வரும். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக 23. ஸோ இப்படி தான் வந்துட்டு ஹையரார்கி ஃபாலோ பண்ணி சால்வ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இதை நீ ட்ரை பண்ணி பாரு. 20 * 5 + 40 / 2 × 10. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும்னா ப்ராக்கெட்டுக்காக செக் பண்ணணும். ஸோ இங்கே நோ ப்ராக்கெட்ஸ். ஸோ தென் மூவிங் ஆன் டு டிவிஷன். பிகாஸ் டிவிஷனும் ஆஸ்டிச்சும் ஒரே லெவல் ஆஃப் திங்ஸு. ஸோ ரெண்டுத்துமே ஒரே ப்ரையாரிட்டி தான். பட் எது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குன்னு பாரு. லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து பார்த்தோன்னா ஆஸ்டிச் ஃபஸ்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ்டிச் சால்வ் பண்ணணும். ஸோ 20 × 5 100. 100 + 40 / 2 ஆஸ்டிச் 10 அப்படி எழுதிட்டு நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனில் என்ன இருக்குன்னு பாரு. ஆஸ்டிச்சு, அதுக்கப்புறம் டிவிஷனு, அதுக்கப்புறம் ஆஸ்டிச்சு. ஸோ நம்ம இப்போ போட்டி வந்து ஆஸ்டிச்சுக்கும் டிவிஷனுக்கு மட்டும்னால நம்ம அதை மட்டும் கம்பேர் பண்ண போகிறோம். ஏன்னா அதெல்லாம் ஒரே லெவலில் இருக்கனால அதில் எது ப்ரையாரிட்டின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம லெஃப்ட் டு ரைட் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லாஷ் இதை சால்வ் பண்ணணும். 100 + 40/2 என்னது 20 ஆஸ்டிச் 10 அப்படி எழுதிக்கணும். இப்போது ஆஸ்டிச் சால்வ் பண்ணலாம். 100 + 20 × 10 200. ஸோ 100 + 200 300 இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு சம் வந்து 10 - 4 / 2 ஆஸ்டிச் 10. ஸோ இங்கே என்ன பண்ணுவோம், ப்ராக்கெட் இருக்கா இருக்குது. ஸோ ப்ராக்கெட்டில் உள்ளதை ஃபஸ்ட் சால்வ் பண்ணிப்போம். 6 / 2 ஆஸ்டிச் 10. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஸ்லாஷ் இருக்குது. ஆஸ்டிச்சும் ஸ்லாஷும் ஒரே லெவல் தான். சின்ஸ் லெஃப்ட்டில் ஸ்லாஷ் இருக்குன்னா லெஃப்ட்டில் உள்ளதை ஃபஸ்ட் சால்வ் பண்ண போகிறோம். /2 6 / 2 ஆஸ்டிச் 10. ஸோ 6 / 2 சால்வ் பண்ணி 3 கிடைக்குது. 3 ஆஸ்டிச் 10 தட் இஸ் 30. நெக்ஸ்ட்டு 100 / 2 ஆஸ்டிச் 10. ஸ்லாஷும் ஆஸ்டிச்சும் ஒரே லெவலு. ஸோ லெஃப்ட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணுவோம். லெஃப்ட்டில் இருக்கிறது 100/2 which will become 50 ஆஸ்டிச் 10. 50 ஆஸ்டிச் 10 500. 100 / 2 ஆஸ்டிச் 10. ஸ்லாஷ் ஃபஸ்ட்டு ஆஸ்டிச் செகண்டு. பட் இங்கே என்ன இருக்குது, ப்ராக்கெட் இருக்குது. ஸோ ப்ராக்கெட்டில் உள்ளது ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஸோ 2 ஆஸ்டிச் 10 20. நெக்ஸ்ட்டு ஸ்லாஷ் அப்படியே எழுதிக்கணும். 100 / 20 will become 5. Next is this 6 * 10 / 20 - 15 which is in bracket * 2. ஸோ இங்கே பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது, ப்ராக்கெட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் உள்ள சால்வ் பண்ணணும். 20 - 15 will become 5 and 6 * 10 / 5 * 2. இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஆஸ்டிச் ஸ்லாஷ்லாம் இருக்குது, எல்லாம் ஒரே லெவல் ஆஃப் காம்பனன்ட்ஸ். ஸோ லெஃப்ட்லேருந்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். லெஃப்ட்டில் ஃபஸ்ட்டு ஆஸ்டிச் இருக்குது. ஸோ லெஃப்ட்டில் உள்ள ஆஸ்டிச் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாம். 6 × 10 60 / 5 ஆஸ்டிச் 2. நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற ஆஸ்டிச் சால்வ் பண்ணுவோம். 60 / 5 வந்து என்ன ஆகும்னா 15 ஆயிரும். ஸோ 15 ஆஸ்டிச் 2. 15 ஆஸ்டிச் 2 வந்து 30. ஸோ இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸ்ப்ரெஷன் சொன்னோன்னா அந்த எக்ஸ்ப்ரெஷனில் அந்த ப்ராக்கெட்டும் சரி, அந்த ஆஸ்டிச் பிளேஸ்மெண்ட்டும் சரி, அந்த ஸ்லாஷும் சரி எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அதை நம்ம கரெக்டாக வைக்கலன்னா எப்படி சம்ஸோட ஆன்சர் மாறும்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 3x ஒரு மேக்ஸ் ஈக்குவேஷன், ஓகேவா. அந்த 3xை நீ எக்ஸ்ப்ரெஷன் எழுதும் போது 3xன்னு போடக்கூடாது. ஏன்னா கம்ப்யூட்டருக்கு தெரியாது 3xனால் அது ரெண்டும் ஒரே கான்ஸ்டண்ட்டா இல்லை ஸ்ட்ரிங்கா இல்லை வேரியபிளா இல்லை அது ரெண்டு பேருக்கும் நடுவில் என்ன இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்கா, எதுவுமே அது தெரியாது. ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட், இது ஒரு வேரியபிள். ஸோ ஒரு கான்ஸ்டன்ட்டையும் ஒரு வேரியபிளையும் ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனால் பண்ணுறதா எக்ஸ்ப்ரெஷன். அதான் நம்ம டெஃபினேஷனில் படித்தோம். ஸோ 3xன்றப்போ 3 ஆஸ்டிச் எக்ஸ்ன்னு எழுதணும். 3xன்னு எழுதக்கூடாது. நெக்ஸ்ட்டு a² + b² அப்படியே எழுதக்கூடாது. ஏன்னா ஸ்கொயருன்றது கம்ப்யூட்டருக்கு புரியாது. ஸோ a ஆஸ்டிச் a + b ஆஸ்டிச் பின்னு தான் எழுதணும். இப்போ இந்த சம் பார், இப்போ இது பார் n - 1 / 2, ஓகேவா. இப்போ இதை நம்ம நார்மலாக இதை பார்க்காது. இப்போ நம்ம நார்மலாக வந்துட்டு மேலே இருக்கிறது பார்த்தோன்னா n - 1 / 2 நம்ம இப்படி எழுதுவோம் இல்லை, நார்மலாக எழுதுறதுக்கு இப்படி யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம இப்படி நார்மலாக எழுதணும்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது, செகண்டு ஸ்லாஷ் இருக்குது. ஹையரார்கி பொறுத்து என்ன ஃபஸ்ட்டு பண்ணணும், ஸ்லாஷ் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணிடுவோம், இதை n - 1 / 2ன்னு இருந்த உடனே இங்கே என்னது மைனஸ், இங்கே என்னது ஸ்லாஷ். ஹையரார்கி படி எது ஃபஸ்ட்டு வரணும், ஸ்லாஷ் தான் ஃபஸ்ட்டு வரணும். ஸோ நம்ம என்ன பண்ணிடுவோம், n - இதை சால்வ் பண்ணிடுவோம். 1/2 எப்படி ஆயிரும், 1/2 என்ன ஆயிரும் 0.5, ஓகேவா. 0.5 நம்ம 0.5ன்னு எழுத மாட்டோம். ஏன்னா உனக்கு நான் ஆல்ரெடி அந்த இன்டிஜர் ரிமைண்டர் சம்மில் சொல்லியிருக்கேன். இந்த இது வந்துச்சுனாலே அதோட ஆன்சர் என்னதான் வரும், இன்ட்டில் தான் வரும். இன்ட்னா என்னது, டெசிமல் பாயிண்ட் இருக்காது. ஃப்ளோட்டில் தான் என்ன இருக்கும், டெசிமல் பாயிண்ட் இருக்கும். ஸோ இன்ட்டில் டெசிமல் பாயிண்ட் இருக்காதனால ஆன்சர் வந்து 1/2ன்னு வந்துச்சுன்னா நம்ம ஹியூமன் மேக்ஸில் தான் 0.5 ஆன்சர். பட் கம்ப்யூட்டர் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் n 1/2, அதாவது 1/2ன்றது 0 தான். ஏன்னா பாயிண்ட் வந்து ரிமைண்டரில் போயிடும், மாட் போட்டு பாயிண்ட் எடுத்துருவோம்ல. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து 1/2ன்றது வந்து 0.5 கிடையாது, 0. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வந்து 5/2 இருக்குது. இதுக்கு ஆக்சுவலாக மேக்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்,
2.5 தான் ஆன்சர்னு எழுதும். பட் 5/2ன்னு போட்டானா இங்கே வந்து நம்ம 2 மட்டும்தான் எழுதணும். எப்போ 5 mod 2ன்னு போட்டால் தான் நம்ம மிச்சம் உள்ள ரிமைண்டரான 5 எழுதணும். இது நான் ஆல்ரெடி அந்த கோஷன் ரிமைண்டர் சம்மில் ஒரு பார்ட்டாக சொன்னேன். இப்போ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து இங்கே ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், n-1/2 இப்படி எழுதணும்னா இது ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண வேண்டியதாயிரும். ஸோ n-1/2 ஆயிரும். பட் இங்கே என்ன எழுதியிருக்காங்க, n-1/2 the whole n-1/2. ஸோ நம்ம எழுதும் போது ப்ராக்கெட்ஸு கேர்ஃபுல்லாக பார்த்து போடணும். இப்போ நம்ம ப்ராக்கெட் இங்கே போட்டோம்னு வச்சுக்கோங்க, இப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் சால்வ் ஆயிரும். ஸோ ப்ராக்கெட் சால்வ் ஆச்சுன்னா n-1/2 இப்படி இருந்துச்சுன்னா நம்ம ப்ராக்கெட்டில் உள்ளதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணி அப்படியே எழுதிடுவோம். சால்வ் பண்ணுறோமோ, இப்போ இங்கே n இருக்கனால சால்வ் பண்ண மாட்டோம், மற்றபடி சால்வ் பண்ணி அப்படியே எழுதிடுவோம். அப்புறம் 2 போடுவோம், ரிமைன் சேம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். n வந்து வச்சுக்கோ 5ன்னு வச்சுக்கோ, ஓகேவா. இப்போது n-1/2க்கும் n-1/2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், பட் டிஃப்ரெண்ட். இதை பாரு, இப்போ 5 ப்ளேஸ் பண்ணு. 5-1/2 5-1/2. இப்போ இங்கே என்ன பண்ணுவேன்னா, மைனஸ் இருக்குது, டிவிஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் சால்வ் பண்ணுவேன், டிவிஷன் தான் சால்வ் பண்ணணும் ஹைரார்க்கி படி. ஸோ 5-1/2 என்ன ஆயிரும், 0 ஆயிருமா. ஏன்னா 0.5 5 வராது, 0. இப்போ ஆன்சர் என்ன ஆகும், 5 ஆகும். பட் இங்கே பாரு, 5-1 எழுது 4, 4/2 2. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் ஆன்சர் வேரி ஆகுதா. ஸோ வந்து ஒரு சம்மை பண்ணும்போது அதில் ப்ராக்கெட் பொறுத்து ஆஸ்டிச் பொறுத்து அந்த சம்மே மாறும். ஸோ ப்ராக்கெட்டையோ ஆஸ்டிச்சையும் பார்த்து போடணும். இந்த ஹைரார்க்கி யோசிச்சு எது போட்டால் கரெக்டாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட்